ஜெஃப்னா அப்படின்னு சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் ஜெனீவாவின் அமர்வு ஆரம்பமாகினது. அதில் ஐக்கிய நாடுகள் சபையின் உயர்ஸ்தானிகர் தன்னுடைய ஆரம்ப உரையை ஆற்றியிருந்தார். அதில் ஒரு மிகவும் கவலைக்கிடமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரம்ப உரையில் இலங்கை தொடர்பான எந்த விடயங்களும் உள்ளடக்கப்படவில்லை. ஏற்கனவே இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான பொறுப்புக்கூறல் சம்பந்தமாக பேசப்பட்ட பொழுது கூட அதற்கு முற்றாக எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார் ஆண்ட்ரோ மாரசநாயக்க அவர்கள். ஆகவே இந்த ஆட்சியில் கூட இந்த தமிழர்களுக்குரிய அரசியல் தீர்வு பற்றிய விடயங்களில் இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விசாரணை நிராகரிக்கப்பட்ட ஒன்றாகவே இருக்கின்றது. முன்னைய அரசாங்கங்கள் இந்த சர்வதேச விசாரணை என்ற ரீதியில் பார்க்கின்ற பொழுது ஒரு முக்கிய நிலைப்பாட்டை, அதாவது சர்வதேச விசாரணை வேண்டாம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தார்கள். ஆகவே இந்த அரசாங்கம் மாற்றம் என்கின்ற ரீதியில் வருகின்ற பொழுது இவர்கள் சர்வதேச விசாரணை எடுப்பார்கள் என்று பார்த்தால் அவர்கள் அது தொடர்பாக எதையுமே பேசவில்லை. அவர்களும் இந்த சர்வதேச விசாரணையை மறுத்து உள்ளக விசாரணைகளை மட்டும்தான் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் ஆண்ட்ரோ மாரசநாயக்க ஆட்சியில். இது எங்களோட ஆட்சி, அதாவது இலங்கை நாட்டின் உள்ளக நிலைப்பாடு இப்படி இருக்கு. ஆனால் வெளியக நிலைப்பாடு, அதாவது சர்வதேசத்தை பொறுத்தவரையில் ஜெனீவாவில் இது பற்றின விடயங்கள் அன்றாடம் பேசப்பட்டு வந்த மாரி இருந்தால் வளமையாக நடக்கின்ற அமர்வுகளின் பொழுது இந்த ஜெனீவா தொடர்பான அமர்வில் ஆரம்ப உரையிலேயே இலங்கையின் விடயங்கள் உள்ளடக்கப்படும். இலங்கையின் போர் சம்பந்தமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும். முன்னைய காலகட்டத்தில் போர் சம்பந்தமான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு பின்னர் பொருளாதார நலிவு சம்பந்தமான விடயங்களும் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அவருடைய ஆரம்ப உரையில் இலங்கை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. குறிப்பாக பாலஸ்தீனம், காசா போன்ற இந்த யுத்த நடவடிக்கைகள் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டனவை ஒழிய இலங்கை பற்றிய எந்த ஒரு விடயங்களும் பேசப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இந்த போர்க்குற்ற விசாரணைகள் தொடர்பாக என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகிறார்கள் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருந்தது. ரெண்டு நிலைப்பாடு இருக்கு. ஒன்று அவர்கள் ஏற்கனவே இந்த ஜெனீவாவில் இது தொடர்பாக பேசப்பட்ட பொழுது ஆளும் தரப்பிலிருந்து, இப்போ இருக்கிற ஆளும் தரப்பிலிருந்து மறுப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆகவே இந்த அமர்வில் பேசப்படுமாக இருந்தால் அதற்கு ஆளும் தரப்பு என்ன ஒரு முடிவை எடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஆரம்ப உரையை ஒரு கவலைக்கிடமான அல்லது எங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத, அதாவது இலங்கை தமிழர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யாத ஒரு விடயமாகவே அமைந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஜித கேரத் அவர்களும் இன்றைய தினம் உரையாற்றி இருக்கின்றார் இந்த ஜெனீவா அமர்வில். அவர் உரையாற்றுகின்ற பொழுது கூட பொருளாதார ரீதியில் இலங்கையை மீட்டெடுக்கிற பல வழிவகைகள் எங்கள்கிட்ட இருக்குது, கிராமிய அபிவிருத்தி தொடர்பாக பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் கூறுகின்ற பொழுது வடக்கு கிழக்கு மக்கள் எங்களுக்கு பூரண ஆதரவை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு மாற்றத்தை நோக்கிய அடிப்படையில் தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அவர் பேசுகின்ற பொழுது என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார், வடக்கு கிழக்கு தெற்கு போன்ற மக்கள் எங்களுக்கு பூரண ஆதரவை தந்திருக்கிறார்கள். மதம், மொழி எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் நாங்கள் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கின்றோம், இதுவே ஒரு சிறந்த மாற்றம் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் பேசியிருக்கிறார். ஆகவே இந்த நிலைப்பாடுகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த காரணத்தை காட்டியே, அதாவது வடக்கு கிழக்கு மக்கள் எங்களுக்கு பூரண ஆதரவு தந்திருக்கிறார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டே எங்களுடைய இந்த போர்க்குற்ற விசாரணைகள் மீண்டும் மழுங்கடிக்கப்படுமா, தமிழர்களுடைய இந்த போரில் நடந்த தமிழர்களுடைய இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்கள் மீண்டும் மழுங்கடிக்கப்படுமா என்கின்ற கேள்வி இருந்திருக்கு. People of Sri Lanka elected a new government with a strong mandate to direct the country towards economic, social and political transformation. The results of these elections reflected a unified voice from people of all regions of the country, ethnicities and religions. The current parliament is the most inclusive in our history with a record number of women, including 2 from the Malayagat community and a visually impaired person. This inclusivity represents Sri Lanka's new path focused on upholding the rights of all its people, irrespective of gender, ethnicity or other grounds. The economic crisis affected all segments of the population, especially the poorest and the most vulnerable. Having stabilized the economy, the government is currently in the process of laying the foundation toward economic transformation and greater economic democratization through fair distribution of opportunities. We are acutely aware of the continuing impact of the economic challenges on our people. Particularly, the most vulnerable and decisive steps are being taken to advance their economic and social rights. In the national budget for 2025, we have committed to a series of measures to extend much-needed relief to the people, including increased allocation for social welfare and security. Special attention has been paid to improving
the socio-economic conditions and address critical needs such as resettlement, housing, compensation, and infrastructure development in the northern and eastern provinces. Through the Clean Sri Lanka project launched by the President on 1st January, the government has introduced a new political culture and commitment to moral and ethical governance. The government will prioritize integrity and addressing issues of mismanagement and corruption. The fundamental and long-standing principles of democracy and freedom enshrined in our Constitution will be respected and safeguarded while protecting the human rights of all citizens. Administrative, political, and electoral processes will be activated towards this end. The government has pledged to take tangible steps to further advance national unity and reconciliation. The President has proposed to declare a Sri Lankan Day in line with our vision for a reconciled Sri Lanka and bridging gaps between communities. We will ensure that the domestic processes established to address remaining challenges from the conflict will continue their work in an independent and credible manner. Domestic institutions such as the Office on Missing Persons, Office for Reparations, and Office for National Unity and Reconciliation will be strengthened. The contours of a truth and reconciliation framework will be further discussed with the broadcast possible cross-section of stakeholders to ensure a process that has the confidence of all Sri Lankans. Our aim is to make the domestic mechanisms credible and sound within the constitutional framework. The Truth and Reconciliation Commission will be empowered to investigate acts of violence that give rise to tensions within Sri Lankan society. ஏற்கனவே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பிறகு அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த பிறகு கூட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. அதாவது வந்து இந்த வடக்கு கிழக்கில் மக்கள் பூரண ஆதரவை தந்து விட்டார்கள் என்கின்ற காரணத்துக்காகவே எங்களுக்கு இந்த விடயங்கள் தொடர்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரலாம் என்கின்ற ஒரு விடயம் வந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களால் பேசப்பட்டது. ஆனால் பின்வருகின்ற காலங்களில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அந்த விடயம் தொடர்பாக ஒரு அசண்டையின போக்க அல்லது அதை பேசாமல் விட்ட ஒரு சந்தர்ப்பத்தையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. ஆகவே இப்போ இந்த ஜெனீவா தொடர்பான அமர்வில் இனிவரும் காலங்களிலேயாவது இந்த தமிழர்கள் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுமா என்கின்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது என்பதை மறுக்க முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது. ஆகவே இன்னும் இந்த அமர்வுகள் முடிவடையவில்லை. இந்த முடிவடைகின்ற தருவாயிலேயாவது எங்களுடைய விடயங்கள் பேசப்படுமா என்று காத்திருக்க. அடுத்தாக இந்த நீதிமன்ற படுகொலை, புதுக்கடையில் நடந்த நீதிமன்ற படுகொலை தொடர்பாக பார்க்க வேண்டும். நீதிமன்ற படுகொலை தொடர்பாக பார்க்கின்ற பொழுது அதில் பல விடயங்களை நாங்கள் ஏற்கனவே முன்னைய காணொலியில் இதன் நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சிட்டோம். அது தொடர்பான விடயங்கள் நீங்கள் பார்க்கணும்னா எங்களுடைய முன்னுடைய காணொலியில் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஆனால் இப்போ அது தொடர்பாக புதிதாக என்ன விடயங்கள் நடந்திருக்கு என்று பார்த்தோம் என்றால், மினுவாங்குடியில் அண்மையில் இன்னொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் 36 வயதுடைய இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத 2 நபர்கள் தான் இந்த படுகொலை சம்பவங்களை நிகழ்த்தியிருக்கு. இந்த படுகொலை சம்பவத்தை மோட்டார் சைக்கிளில் வந்த 2 இனம் தெரியாத நபர்களால் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. போலீசார் உடனடியாக அந்த இடத்துக்கு விரைந்து இது தொடர்பான விசாரணைகளையும் முன்னெடுத்திருக்கின்றார்கள். இனி இதில் என்ன விடயம் தெரிய வரும் என்றதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். அடுத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பாக ஒரு அறிக்கை என்ற போலீசார் முன்வச்சிருக்கின்றார்கள். 2025 மட்டுமே 17 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இது வந்து வெறுமனே பாதாள உலக குழுக்களால் அல்லது இதற்காக தயாரிக்கப்பட்டது அல்ல ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களால் மட்டுமே நிகழ்ந்ததல்ல. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் ஒன்று இந்த பாதாள உள்குழாய் நிகழ்ந்தது பயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காணி பிரச்சனை, சாதாரண உள்ளூர் பிரச்சனைகளால் நடந்த இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களும் இதுக்குள்ள வகைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தோடு, அதாவது புதுக்கடை நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தோடு தேடப்படுற ஒரு நபர் செவ்வந்தி. அந்த செவ்வந்தி தொடர்பான இன்னொரு முக்கியமான விடயம் வழியாக இருக்கிறது. அந்த செவ்வந்தியை உருவத்தை ஒத்த இன்னும் ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் இப்போ விளக்கமறியலில் வச்சு விசாரணைகளை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவரது வீட்டில் உள்ள வனப்பகுதியில் ஒன்றுள்ள மறைந்திருந்தார் என்ற பேரில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே
இந்த கைதுகளை பார்க்கின்ற பொழுது இன்னுமே செவ்வந்தி கைது செய்யப்படவில்லை. அவர் தொடர்பான பல கைதுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கைது நிலவரங்கள் தொடர்பாக ஒரு இழுபட்ட போக்குத்தான் இருக்கின்றது. அந்த வகையில் இதில் வந்து ஆளும் தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட குற்றம் சாட்டப்பட்டிருந்தார்கள். அதில் குறிப்பாக அண்மையில் நடந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் வந்து நலிந்த ஜெயஸ் அவர்களிடம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. அதாவது வந்து இந்த கொட்டாஞ்சேனையில் நடந்த படுகொலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை போலீஸார் துப்பாக்கிச்சூட்டு பிரயோகம் கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த விடயத்தில் வந்து ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய ஆதரவை தெரிவித்தது மட்டுமில்லாமல் உதவியும் இருந்தார் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றதே, இது உண்மையான்று கேட்டிருந்தார். அந்த வகையில் நலிந்த ஜெயஸ் அவர்கள் இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது உண்மையிலேயே இது தொடர்பாக நானும் அறிந்து கொண்டேன். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. நாங்கள் எந்த வகையிலையும் இந்த திட்டமிட்ட படுகொலைகளுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அடுத்ததாக இந்த ஆளும் தரப்பு மேலே இந்த துப்பாக்கிச்சூடு நடந்ததிலிருந்தே ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். அந்த வகையில் இதை வந்து அழுத்தமாக முன்வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமல் ராஜபக்ச அவர்கள். அடிக்கடி இது தொடர்பான விமர்சனங்கள் முன்வைத்திருப்பார். நாமல் ராஜபக்ச அவர்கள் இன்றைக்கு விசாரணை ஒன்றுக்காக அழைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் முன்னைய காணொலியில் கூறியிருந்தோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் வந்து விமானங்களை கொள்வனை செய்வது தொடர்பாக நடந்த ஊழல் பிரச்சனை ஒன்று சம்பந்தமாக இவர்கிட்ட ஒரு வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். ஏர்பஸ் சம்பந்தமான பிரச்சனை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அந்த வகையில் அவரிடம் வாக்குமூலம் பெறுகின்ற பொழுது பல விடயங்களையும் அவர் அந்த வாக்குமூலத்தில் தெரிவித்து விட்டு வெளியில் வந்திருந்தார். இது தொடர்பாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அதில் குறிப்பாக சாகர காரியவசம் அவர்கள் கூறுகின்ற பொழுது இந்த அதாவது வந்து அண்மை காலமாகவே இந்த ஆளும் தரப்பினர் கொடுக்குற அறிக்கைகள் வந்து நாமல் ராஜபக்சவை படுகொலை செய்வதற்கான திட்டமாக இருக்கலாமோ என்கின்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கின்றன என்று அவர் கூறியிருந்தார். ஆகவே இது ஒரு பெரிய பேசுபொருளாக அமைந்திருக்கின்றது. ஏனென்றா இந்த பாதுகாப்பு குறைத்தல் சம்பந்தமாக மஹிந்த ராஜபக்சர்கள் உடனடியாக தாக்குற விஷயம் என்னென்று பார்த்தீங்கன்னா அதாவது வந்து எங்களின் மேலே திட்டமிட்ட படுகொலை சம்பவம் நடைபெற இருப்பதாகவும் உண்மையிலேயே இந்த எங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு இந்த ஆளும் தரப்பு தான் பொறுப்புன்ற மாதிரியே கைத்திருந்தார்கள். ஆகவே சாகர காரியவசம் அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆதரவாளர்களில் மிக பிரதானமான நபர். ஆகவே அவர் வந்து சொல்லியிருக்கிறார் நாமல் ராஜபக்சவை படுகொலை செய்வதற்கான திட்டமாக இருக்கலாமோ என்கிற சந்தேகம் எழுந்திருக்கிறார் என்ற விடயத்தை அவர் சொல்லியிருந்தார். இது உண்மையில் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிற விடயமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படுகொலை சம்பவங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட இந்த படுகொலை சம்பவங்களில் யார் பிரதானமான குற்றவாளியாக ஆக்கப்பட்டார்கள் என்று பார்த்தீங்கன்னா இந்த இராணுவத்திலிருந்து விலகினவர்கள் அல்லது தப்பி ஓடினவர்கள். ஆகவே இந்த இராணுவத்திலிருந்து இதுவரைக்குமே 12,000 பேர் தப்பி ஓடி இருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்கள் பாதுகாப்பு வட்டாரங்களிலிருந்து வந்திருக்கு. ஆகவே இது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த 12,000 பேரையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 12,000 பேரை கைது செய்தால் அது உண்மையில் ஒரு நடைமுறைக்கு சாத்தியமான விடயமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒன்று, எப்படி கைது செய்வார்கள் அல்லது எப்படி விசாரணைகள் நடக்கும் தேடி கண்டுபிடிப்பார்கள் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 12,000 பேர் கைது என்கின்ற ஒரு விடயம் வந்து ஒரு சாதகமான விடயமா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் ஏற்கனவே இது தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் விசாரணைகள் நடக்கிற பொழுது சந்தேக நபர்களாக வாராக்கள் என்ற பெயர்கள் வந்து முன்னைய இராணுவத்தில் இருந்தாக்கள் என்கின்ற அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் தரப்பில் இப்போ பணியாற்றி கொண்டிருக்கிறார்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பாதுகாப்பு தொடர்பாக ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. பாதுகாப்பு பிரிவில் இருக்கிறார்கள் முன்னர் இருந்தாக்களே இப்படி செஞ்சால் பொதுமக்கள் எப்படி இந்த பாதுகாப்பு தொடர்பான நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வது என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் பேசுகின்ற பொழுது முன்னர் சொல்லியிருப்பார், உண்மையிலேயே மக்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தேசிய பாதுகாப்புக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லை, அது தொடர்பான விடயங்களையும் நம்ப வேண்டாம் என்கிற பொருள்பட அவர் பேசியிருப்பார். ஆகவே இப்படியாக பல விடயங்கள் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக நடந்த வண்ணமே இருந்தன. இந்த செய்திகளும் இடைக்கிடை வெளிவந்த வண்ணமே இருந்தன. அந்த வகையில் சுமந்திரன் அவர்களும் அது தொடர்பான ஒரு விடயத்தை கூறியிருந்தார். போலீஸார் கட்டுக்கதைகளை கூறுகின்றார்கள் என்கின்ற பொருள்பட அவர் அண்மையில் நடந்த ஒரு ஊடக சந்திப்பில் பேசியிருப்பார். நீதிமன்றத்துக்கு வளாகத்துக்குள்ளே சுட்டுக் கொல்லப்படுகிற சம்பவங்கள் இதற்கு முன்னர் நடந்திருந்தது. ஆனால் இதுதான் முதல் தடவையாக ஒரு எதிரி கூட்டில் இருக்கிறவரை நீதிமன்ற நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிற போது சுடப்பட்டதாக காணப்படுகிறது. பாதாள குழுக்கள் நாட்டிலே இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம். இந்த பாதாள குழுக்களுடைய செயற்பாட்டின் காரணமாக
கைகூலிகளாக அவர்கள் பணம் கொடுக்கப்பட்ட கொன்றாட்டுக்காரர்களாக கொலை செய்வதற்கான ஒப்பந்தங்கள் பெற்றவர்களாக இதனை செய்து வருவதும் எல்லாருக்கும் தெரிந்த விடயம். இப்பொழுது திடீரென்று இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருப்பது மிகவும் ஒரு பயத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தியிருப்பது. வேண்டுமென்றே இப்படி ஒரு நிலைமையை நாட்டிலே உருவாக்குகிறார்களா என்ற கேள்வி கூட எழுகிறது. ஆகவே தேசிய பாதுகாப்புக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளலாமோ எனக்கு தெரியாது. ஆனால் பாதாள குழுக்களுடைய செயற்பாடுகள் அவர்களை கையாளுகிறவர்கள் மூலமாக அதிகரித்திருக்கிறது. அது உடனடியாக அடக்கப்பட வேண்டும். அரசாங்கத்துக்கு பாரிய பொறுப்பு இருக்கிறது. இப்படியான செய்கைகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டியதும் இதற்கு பொறுப்பானவர்களை நீதிமன்றம் முன்பாக நிறுத்த வேண்டும் என்பது. இதோடு இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும். மித்தனியவிலே சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் ஒரு பக்கம் இருக்க, கொட்டாஞ்சனையிலே வர்த்தகர் ஒருவரை சுட்டுக் கொன்றவர்கள் என்ற இருவரை மக்கள் மடக்கி பிடித்து போலீசாருக்கு ஒப்படைக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு உயிரோடு இருந்த அந்த கொலையாளிகளை போலீசார் ஆயுதம் அவர்கள் ஒழித்து வைத்திருக்கிறதை காண்பிக்க கொண்டு போகிறார்கள் என்று கொண்டு போய் அங்கே இந்தியாவிலே சொல்வார்கள் என்கவுண்டர் கில்லிங் என்று, அதுபோல அவர்கள் தூக்காகி பறிக்க வைத்தார்களாம், இவர்கள் சுட்டுக் கொன்றார்களாம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரே கதையை போலீசார் சொல்லுகிறார்கள். இது சம்பந்தமாக தற்போதைய ஜனாதிபதி சென்றாட்சி காலத்திலே எதிர்கட்சியிலே அமர்ந்த போது நக்கலாக இதனை பேசியிருந்தார். என்ன எல்லா தடவையும் இதே மாதிரி தான் கதை வருது என்று அவரை கேட்டிருந்தார். அப்படி என்ன போலீசார் வேண்டுமென்றே செய்கிற செயல் என்பது, வேண்டுமென்றே தாங்கள் செய்கிறோம் என்பதும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதை போல செய்கிறார்கள். ஆகவே இது மிக மிக மோசமான ஒரு செயல். குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். போலீசார் சட்டத்தை கையிலே எடுத்து மக்களுக்கும் தெரிகிற வகையிலே வேண்டுமென்றே நாங்கள் இப்படித்தான் செய்வோம் என்று பொய்க்கதைகளை அவிட்டு விட்டு செயற்படுவது, அதுதான் தேசிய பாதுகாப்பு கூட ஒரு பயத்தை ஏற்படுத்துகிற விடயமாக அமைந்திருக்கிறது. இது பிடிஏ சட்டத்தை தற்பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையாகவும் இது பார்க்கப்படுகிறது சொல்லப்படுகிறது. இது பற்றி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்பது ஜேவிபி கட்சியினுடைய ஆரம்பகாலம் தொட்ட நிலைப்பாடு. அதிலே நாங்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்க வேண்டும் என்று நாடு பூராக ஒரு எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தின போது சகல மாவட்டங்களிலேயும் அவர்களுடைய முக்கியஸ்தர்கள் எங்களோடு இணைந்து கொண்டார்கள். இதனை சேர்ந்து நடத்தினார்கள். கடந்த அரசாங்கம், அதற்கு முந்தைய அரசாங்கம் 2 மாற்று சட்டங்களை அறிமுகப்படுத்திய போது, சிடிஏ என்று ரணில் விக்ரமசிங்க ஆட்சியும் ஏடிஏ என்று சொல்லி கோட்டாபய ஆட்சியும் அறிமுகப்படுத்தின போது பாராளுமன்றத்திலே சரி சட்டம் ஒன்று வருகிறது, அதிலே இருக்கிற தீய விளைவுகளை நீக்க வேண்டும் என்று நாங்கள் கூட அந்த பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டு அந்த சட்டம் தேவையில்லை என்றெல்லாம் பார்த்த போது ஜேவிபி கட்சியில் அந்த கூட்டங்களுக்கு கூட வருவதில்லை. காரணம், இன்னொரு சட்டம் இந்த சட்டத்திற்காக பிரதியீடு செய்யப்படக்கூடாது, எந்த சட்டமும் இது சம்பந்தமாக இயற்றப்படக்கூடாது, இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்ற கொள்கையிலே மிக மிக உறுதியாக இருந்தார்கள். 2-3 வருடங்களுக்கு முன்னர் இது சம்பந்தமாக பொது நூலகத்திலே நான் நடத்திய ஒரு உடவியாளர் சந்திப்பில் எனக்கு பக்கத்திலே அமர்ந்திருந்து உடவியாளர் சந்திப்பிலே பேசிய ஹேரத் அவர்களும் இதனை வலியுறுத்தி சொல்லியிருந்தார். ஆனால் 2-3 நாட்களுக்கு முன்பதாக அவரே வெளிவிவகார அமைச்சராக ஒரு புது சட்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு ஒரு குழுவை அமைக்கிறோம் என்று அறிவிக்கிறார். புது சட்டம் ஒன்று, அதாவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு பிரதியீடாக இன்னொரு சட்டம் ஏற்படுத்தப்படக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் எங்களை விட கூடுதலாக தீவிரமாக நின்றவர்கள் இன்றைக்கு தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி ஒரு புது சட்டத்தை இயற்றுவதாக அறிவித்திருப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். அரசாங்கத்துக்கு நான் ஒரு சவாலாக முன்வைக்கிறேன். இத்தனை காலமாக நீங்கள் வைத்திருந்த இந்த கொள்கையை நீங்கள் மாற்றுவது ஏன்?
பயங்கரவாத தடுப்பு சட்டமோ அதை போன்ற ஒரு சட்டமோ நாட்டுக்கு தேவையில்லை என்பதை திட்டவட்டமான ஒரு கோட்பாடாக கொள்கையாக அறிவித்திருந்த நீங்கள் இப்பொழுது மாற்று சட்டம் ஒன்றை வரைவதற்கான காரணம் என்ன? இது மக்களை ஏமாற்றும் செயல், உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்களே மீறுகிற செயல். ஆகையினாலே வேறு சட்டம் ஒன்றை ஏற்றுவதை கைவிட்டு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை உடனடியாக நீக்க வேண்டும். உங்களுடைய கொள்கையோடு இணங்கி நாங்கள் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம்.